அடுத்து ராஜஸ்தானோட பேட்டிங் பார்ப்போம். ராஜஸ்தானோட பேட்டிங் என்னன்னா ஃபர்ஸ்டா ஒரு 2 சின்ன பசங்க இறங்கினாங்க. எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால், அப்புறம் யாரு வைபவ் சூரியவன்சின்னு ஒரு 2 இளம் கன்றுகள் புரட்டி போட்டு அடிச்சாங்க. சின்ன பையெல்லாம் முதலாளி கல்தா மட்டில் அடி 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 வந்து ஆயிடுச்சு நேத்து. அங்க ஜடேஜா என்ஜாய் பண்றான், இவங்க அடிக்க அடிக்க நல்லா போட்டு அடி விடாத விடாத. நீ எங்க டீம் ஆலியா, நீ அங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. சரியா நடிகை எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால். அதுவும் என்னையடா சின்ன பையன், சென்னையில கலாய்ப்பானுங்க சின்ன பையன் சின்ன பையன் என்னடா சொன்னீங்கன்னு சொல்லிட்டு ஒட்டு மீஸ் எல்லாம் வச்சுட்டு ஒரு ஒட்டு மீசை வச்சுன்னு வந்துட்டாங்க. சும்மா போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டு ரொம்பவே கஷ்டமான ஃபினிஷ் பண்ணிட்டான். நான் வந்து நிறைய பிளான் பண்ணியிருந்தேன். சரி தோனி ஜடேஜா ஃபேஸ் ஆஃப் தான் இல்லை, ஜடேஜா போடுற பாலை வந்து நம்ம சஞ்சு அடிப்பார், ஏன்னா சஞ்சு ராஜஸ்தான்லேருந்து போயிருக்காரு, ஒரு சுவாரஸ்யமாக போவோம் அப்படின்லாம் நினச்சேன். ஆனால் அதுவுமே நடக்காமல் போயிடுச்சு. ஆக மொத்தம் 3 விக்கெட்லேயே முடிச்சிட்டாங்க. நான் கூட ஒரு 5 ஓவர்லேயே முடிஞ்சிடும் நினச்சேன். ஆனால் ஒரு 12 ஓவர் எடுத்துகிட்டு போனாங்க. அதான் கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. கமெண்ட்டில் அவர் சும்மா விடாதீங்க, சிஎஸ்கே ஃபேன்ஸ் நம்ம யாருன்னு இவர் காமிக்கணும்.